கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்றாக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடி அவரை ஆராதிப்போம். ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து அவருடைய மகிமையை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த
இயேசு கிறிஸ்துவுக்குள் என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே, மரியே வாழ்க தொலைக்காட்சியின் நேயர்களே, உங்கள் எல்லோருக்கும் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களோடு இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லார் வீட்டிலையுமே விழாக்கள் கொண்டாடுவது அப்படிங்கிறது இயல்பு. அதுவும் விழாவில் ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உணவு அல்லது விருந்து அப்படிம்போம். அன்பிற்குரியவர்களே, உணவு இல்லாமல் விருந்து இல்லாமல் அந்த விருந்தை பகிராமல் விழா அப்படிங்கிறது ஒரு முற்று பெறாத ஒன்றாக இருக்கும், அல்லது ஒரு சந்தோஷத்தை கொடுக்காத ஒன்றாக இருக்கும். இன்றைய நற்செய்தியில 11 சீடர்களும் பந்தியில் அமர்ந்திருக்கும் போது இயேசு தோன்றுகிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த பந்தியில தான் நாம அன்பை பகிர்ந்து கொள்கிறோம், பாசத்தை பகிர்ந்து கொள்கிறோம். இந்த பந்தியில தான் நம்முடைய உறவுகளை நாம் பகிர்ந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் இன்று அந்த சீடர்கள் பந்தியில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த பந்தியிலே தன்னுடைய உறவை, தன்னுடைய மகிழ்ச்சியை, தன்னுடைய அந்த வாழ்த்துக்களை அவர் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறார். அது மட்டுமல்லாம அந்த பந்தியின் மூலமாக அவர்களை இயேசு கிறிஸ்து தான் மெசியா என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக அறிய செய்கிறார். இதை நாம திருவிவிலியத்தில் பல இடங்கள்ல பார்ப்போம். அதுவும் முக்கியமாக இந்த பாஸ்கா காலத்தின் போது இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிடுகின்ற பொழுது அவர்கள் இவர்தான் மெசியா, இவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை உணர்ந்து கொள்வதை, அன்பிற்குரியவர்களே, எத்தனையோ முறை நாமும் இந்த திருவிருந்துல பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ முறை நாம இந்த திருப்பலியில பங்கு பெற்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உடலையும் இரத்தத்தையும் சுவைத்துக் கொண்டிருக்கிறோம், பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்படி பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது என் ஆண்டவர் முழுமையாக இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறோமா? இந்த இடத்திலே ஆண்டவர் தன்னுடைய உறவை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த இடத்திலே ஆண்டவர் தன்னுடைய இறை வார்த்தையை கொடுத்து என்னுடைய நம்பிக்கையின்மையை கடிந்து கொண்டு எனக்கு நம்பிக்கையை ஊட்டிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம உணர்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்திக்க அழைப்பதுதான் இன்றைய நற்செய்தி. அன்பிற்குரியவர்களே, நிறைய நேரங்கள்ல நாம திருவிருந்தில் பங்கெடுக்கின்ற பொழுது ஏனோதானோ, நிறைய நேரங்கள்ல நல்ல ஒரு மனநிலையோடு பங்கேற்காமல் ஏதோ ஒரு கஷ்டத்தோடு, ஏதோ ஒரு துன்பத்தை நினைத்து கொண்டு, அல்லது ஏதோ ஒரு மகிழ்ச்சியை நினைத்து கொண்டு, அல்லது ஏதோ ஒரு புரோகிராமை அடுத்தடுத்து போட்டு வைத்து கொண்டு நாம திருவிருந்தில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனா திருவிருந்து, அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கும் எனக்கும் விடுக்கின்ற செய்தி, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி, மகனே மகளே, உன் நம்பிக்கையின்மையை நான் இந்த இடத்திலே நம்பிக்கையால் நிறைவு செய்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையால் இந்த இடத்திலே நான் நிரப்புகிறேன். நீ கவலைப்படாமல் கஷ்டப்படாமல் வாழ்வதற்கு, ஆன்மீக சக்தியை நீ நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கு, உன்னுடைய வாழ்க்கையில் நீ தொடர்ந்து பயணிப்பதற்கு என்னுடைய உடலையும் என்னுடைய இரத்தத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்பதை உணர்த்துவதுதான் இந்த திருப்பலியும் இந்த திருவிருந்தும். அன்பிற்குரியவர்களே, இங்கு கடவுளுடைய அன்பு பகிரப்படுகிறது, கடவுளுடைய வார்த்தை பகிரப்படுகிறது. இந்த அன்பை, இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகின்ற நாம இதே வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வாழவும், இதே அன்பை பகிர்ந்து கொண்டு வாழவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆனா பல நேரங்கள்ல நாம என்ன பண்றோம்? வர்றோம், பங்கு பெறுறோம், உண்றோம், அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு என் வாழ்க்கை எந்த ஒரு மாற்றமும் அடையாமல் அதே மாதிரி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய வாழ்க்கையே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்துல கடவுள் கடிந்து கொள்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பிக்கையின்மையை கடிந்து கொள்கிறார். பெற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கையின்படி வாழாமல் சீடர்கள் ஏனோ தானோ என்று வாழ்ந்த அந்த வாழ்க்கையை கடிந்து கொண்டு, இனிமே அப்படி வாழாதீங்க, நம்பிக்கையோடு வாழுங்க, நற்செய்தியை அறிவிப்பவர்களாக வாழுங்க, அமைதியை பறைசாற்றுபவர்களாக வாழுங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களை கடிந்து கொண்டு அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். அதே போலதான் ஒவ்வொரு திருவிருந்திலும் நமக்கும் அழைப்பு விடுக்கப்படுகிறது. நம்பிக்கை இல்லாமல் வாழ்வதற்கு அல்ல, மாறாக நம்பிக்கையோடு வாழ்வதற்கு, பிறரோடு நம்பிக்கையை பகிர்ந்து கொள்வதற்கு, பிறரோடு அமைதியை பகிர்ந்து கொள்வதற்கு. இதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு திருப்பலியிலையும் நாம் பங்கெடுக்கின்ற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு உரையாடுகிறார், நம்மோடு உறவாடுகிறார், தம்முடைய மகிழ்ச்சியை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார், நமக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறார் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு திருப்பலியிலும் பங்கெடுக்க முயற்சி செய்வோம். ஜெபிப்போம். இறைவா, நிறைய நேரங்களில் உம்முடைய திருப்பலியிலே
நான் உன்னதமான உம்முடைய பிரசன்னத்தை உணராமல் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். நீர் என்னுடைய நம்பிக்கையை உயர்த்தி கொண்டிருக்கிறீர், நீர் என்னுடைய நம்பிக்கையின்மையை நீக்கி நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறீர் என்பதை உணராமல் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். இறைவா, இதோ இவ்வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் முழுமையான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அந்த திருப்பலியிலே பங்கு பெற்று உம்முடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்ற நாங்கள் பிறரோடு நம்பிக்கையை பகிர்ந்து கொண்டு வாழவும், பிறரோடு அமைதியை பகிர்ந்து கொண்டு வாழவும், பிறரோடு நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த நன்மையை உறவை பகிர்ந்து கொண்டு வாழவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே, ஆமென். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் நல்ல கவனிக்கணும். 25ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை தயவு செய்து நீங்கள் வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். 21ஆம் வசனம் படிக்கிறீங்களா? அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர். கை தட்டுங்க பார்ப்போம். முதல்ல நாம் என்ன செய்யணும்? நாம் இருக்கிற பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பும் பொழுது கடவுள் நம்மை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, கடவுள் என்னை உயர்த்தணும்னா என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நம்பிக்கைக்குரியவனாக நான் இருக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம் என்ன? உண்மையா இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? இன்னைக்கு நிறைய பேர் கடவுள் பக்தி இருக்குது, நல்ல கடவுள் பக்தி எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் வல்லவர், நான் இயேசுவோட பிள்ளை, நான் ஞான ஸ்நானம் வாங்கிட்டேன், என்னெல்லாமோ சொல்கிறோம் உலகத்தில். கரெக்ட். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, நீங்கள் பக்திமான், நீங்கள் கிறிஸ்தவங்க, ஆனால் உண்மையாக இருக்கீங்களா? உண்மையாக இருக்கீங்களா? இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் எனக்குள்ளே கேட்க வேண்டிய கேள்வி, உண்மையாக இருக்கியாப்பா? தேவன் யாரை உயர்த்துவார்? சொல்லுங்க, யாரை உயர்த்துவார்? உண்மையான மனிதர்களை உயர்த்துவார். நீங்க வருத்தப்பட்ட கூட, வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல. காசு கொடுக்கிறது, காணிக்கை கொடுக்கறதுனால உயர்வு இல்லை. நான் உண்மையா இருக்கணும். என்னுடைய வாழ்க்கை உண்மைக்கு சான்று பகர வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம், கிறிஸ்தவ வாழ்க்கை எதுல போயிட்டுனா உண்மைக்கு புறம்பா போயிட்டு. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நன்று நன்று நல்ல பணியாளனே, சிறிய காரியங்களிலே நீ உண்மையாயிருந்தால் அதனால் நான் உன்னை பெரிய காரியத்துக்கு அதிபதியாக மாற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பாருங்க, சின்ன சின்ன காரியத்தில் கூட போய். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சின்ன சின்ன காரியங்களில் கூட நம்ம உண்மையாக இருக்க மனம் இல்லாமல் இருக்கிறோம். ஒரு அம்மா சொன்னாங்க, என் பையன் வாங்குற வருமானம் எனக்கு இன்னைக்கு தெரியல பிரதர். அல்லேலூயா. சில கணவர்மார் எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு மனைவிக்கு தெரியாது. சில மனைவிமார் கணவர்கிட்ட வாங்குற வருமானத்தை உண்மையா என்ன செய்யறதில்ல, அதை எப்படி செலவழிச்சேன்னு சொல்றதில்ல. வீட்டிலேயே ஒளிவு மறைவு, கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு. சின்ன சின்ன காரியங்கள்ல உண்மையா இல்லைன்னா தேவன் நம்மை உயர்த்த முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தயவு செய்து நீங்களுடைய வேத புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. திருப்பாடல் 51ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிங்க பார்ப்போம். திருப்பாடல் 51ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிக்கிறீங்களா? இதோ நீர் விரும்புவது, பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, ஆண்டவர் என்ன விரும்புறாரு? சொல்லுங்க, என்ன விரும்புறாரு? பக்கத்தில் கை சொல்லுங்க, ஆண்டவர் என்னமா விரும்புறாரு? ஆண்டவர் என்ன விரும்புறாரு? மாடு, ஆடு, கோழி, இதே விரும்புறாரு. ஆண்டவருக்கு எல்லாம் அவருடையது. நீ கோழியை கொண்டு வந்தாலும் சரி, நீ ஆட்டை கொண்டு வந்தாலும், மாட்டை கொண்டு வந்தாலும், உலகத்தில் உள்ள என்ன தங்க வைரத்தை கொண்டு வந்தாலும் எல்லாமே யாருடையது? ஆண்டவருடையது. ஆண்டவர் என்ன விரும்புறாரு? இதோ நீர் விரும்புவது உள்ளத்தின் உண்மையையே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் விரும்புறது என்னது? ஒரு மனுஷன் இருதயத்தில் உண்மையா இருக்கணும். நீ உண்மையா இருக்கணும்.
ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்மையாக இருக்கணும், ஊழியத்தில் உண்மையாக இருக்கணும், குடும்பத்தில் உண்மையாக இருக்கணும், எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு பாருங்க, உள்ள ஒன்று சொல்லுங்க, உள்ள ஒன்று. அதனால தான் யாக்கோபு அழகா சொல்லுவார், என்ன தெரியுமா? நீங்கள் கடவுளை வாயால் போற்றுக்கிறீங்க, ஆனால் அதே வாயால் மனுஷனை சபிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்வார், இந்த ஜனங்கள் வாயால் என்னை போற்றுகிறார்கள், உள்ளமோ வெகு தூரமா இருக்கு. உள்ளத்திலே வாயை திறந்தா இயேசுவுக்கே புகழ், வாயை திறந்தா பிரைஸ் தி லார்ட், வாயை திறந்தா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா வாயில் இருக்கிறது வார்த்தை ஒன்று, உள்ள இருக்கிறது ஒன்று. பைபிளில் நீங்க பாருங்க, இயேசுவை பார்த்து சொல்லுவாங்க நல்ல போதகரே. இயேசு கிறிஸ்துவை பார்த்து பரிசேயர்கள் சதிசேயர்கள் எல்லாம் பேசும்போது மொழிகி பேசுவாங்க. ஆனால் பைபிள் அடுத்த வசனம் இருக்கும், அவரிடத்தில் என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று வகை தேடினார்கள். எப்படி தேடினாங்களாம் சொல்லுங்க, வகை தேடினாங்களாம். நீங்க பாருங்க, உள்ள விஷம் இருக்கு, உள்ள காழ்ப்புணர்ச்சி இருக்கு, உள்ள பகை இருக்குது, உள்ள வைராக்கியம் இருக்குது, உள்ள மற்றவங்கள மட்டரங்கமான எண்ணத்தோட பார்க்குறோம். உள்ள இருக்கிறதெல்லாம் அடுத்தவனை போட்டு தள்ளணுங்கிற எல்லாம் பழி வாங்கும் உணர்வு. ஆனால் வெளியே பிரதர் சிஸ்டர் அப்படின்ட்டு என்ன செய்கிறோம்? ஏமாற்றிக்கிட்டு அலைகிறோம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது, கடவுள் யாரங்க விரும்புவார்? கடவுள் யாரை உயர்த்துவார்? கடவுள் உயர்த்தணும்னா ஒருவன் எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவனா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும்.